டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? பாலிவுட்ல படம் பண்ற தமிழ் இயக்குனர்களான முருகதாஸ், அட்லியை பத்தி பெருசா பேசுற ஊடகங்கள் அமீர்கான் சாரை வச்சு RS பிரசன்னா ஒரு படம் இயக்கியிருக்காரு, அவரை பத்தி யாருமே பேசல. இதுக்கான காரணம் என்ன? அண்ட் RS பிரசன்னாவுக்கு அந்த திரைப்படத்தை இயக்கிறதுக்கான வாய்ப்பு எப்படி கிடைச்சதுன்னு மட்டக்களப்புல இருந்து மயூரன் கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்ற முருகதாஸும் சரி, அட்லியும் சரி, இந்தியிலே மிகப்பெரிய வெற்றியை குவித்தர்கள். அதுலேயும் அட்லியை பற்றி சொல்லணும்னா, அவர் இயக்கிய படம் இருக்க, அது இந்தி பட உலகிலேயே மிகப்பெரிய வசூல் சாதனையை செய்திருக்கு. RS பிரசன்னா ஒரு இந்தி படத்தை இயக்கியிருந்தாலும் அந்த அளவுக்கு வெற்றி படமாக அந்த படம் அமையலை. இப்போது அமீர்கானுடன் இணைந்து அவர் உருவாக்கியுள்ள சித்தாரே ஜமீன் பர் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்து அதற்கு பின்னாலே பிரசன்னா பேசப்படுகின்ற ஒரு இயக்குனராக வருவார் அப்படின்னு எதிர்பார்ப்போம். நவரச நாயகன் கார்த்திக் சாருக்கு உடம்பு சரியில்லைன்னும் அவர்கிட்ட போன மாதம் பேசினும் தயாரிப்பாளர் டி சிவா சார் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாரு. ஆனால் அவர் இறந்துட்டதாகவும் அவருடைய உடல் ஊட்டி எஸ்டேட்டில் அடக்கம் பண்ணப்பட்டதாகவும் சில வதந்திகள் ட்விட்டரில் வந்துச்சு. உண்மையில் நவரச நாயகன் கார்த்திக் சார் எங்கே தான் இருக்காருன்னு டெல்லியிலேருந்து கல்பனா கேட்டிருக்காங்க. நவரச நாயகன் கார்த்திக்கை பொறுத்த வரைக்கும் அவருடைய உடல்நிலை சரியில்லை என்பதும் அவர் நண்பர்களை சந்திக்கிறதே இல்லை அப்படின்றதும் உண்மைதான். அம்மா கிரியேஷன் டி சிவா கார்த்திக்கோட ஃபோனில் பேசினார்னா அது நடந்தது பல மாதங்களுக்கு முன்னால். சமீபத்தில் அவரோடு திரையுலக பிரமுகர்கள் யாருமே பேசினதாக எனக்கு தெரியல. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சார் நடித்த பைலட் பிரேம்நாத் என்ற திரைப்படத்தில் நடிச்சிருந்த இலங்கை நடிகையான மாலினி பொன்சேகோ சமீபத்தில் இறந்துட்டாங்க. அவங்கள பற்றின தகவல்களை தமிழ் ரசிகர்களுக்காக பகிர்ந்துக்க முடியுமான்னு இலங்கையிலேருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. பைலட் பிரேம்நாத் படத்திலே நடிகரும் சிவாஜிக்கு ஜோடியாக நடித்த மாலினி பொன்சேகாவை ஒருமுறை பேட்டி காணக்கூடிய வாய்ப்பு எனக்கு சென்னையிலே கிடைத்தது. எல்லா பத்திரிகையாளரும் அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப இனிமையாக பழகினாங்க. சிங்கள பட உலகின் ராணியாக அழைக்கப்பட்டவர் தான் மாலினி பொன்சேகா. அவங்களுடைய மரணம் எப்படிப்பட்ட தாக்கத்தை இலங்கை சினிமா அரசியல் மத்தியில் ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்றத அவங்களுடைய இறுதி ஊர்வலத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களால் புரிஞ்சு கொள்ள முடியும். பேட்ட படத்துக்கு பிறகு எதனால விஜய் சேதுபதி அண்ட் கார்த்திக் சுப்ராஜுடைய காம்பினேஷன் இன்னும் இணையாம இருக்காங்கன்னு காஞ்சிபுரம்ல இருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. ஒரு நடிகரும் ஒரு இயக்குனரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணணும்னா அதுக்கு பல விஷயங்கள் அமையணும். விஜய் சேதுபதி இயக்குற அளவுக்கு ஒரு நல்ல கதை கார்த்திக் சுப்புராஜுக்கு அமையணும், அந்த கதை விஜய் சேதுபதிக்கு பிடிக்கணும். இப்படி எத்தனையோ விஷயங்கள் இருக்கு இல்லையா? இயக்குனர் சங்கர் சார் தன்னை நிரூபிக்கிறதுக்காகவாது சின்ன பட்ஜெட் படம் எடுத்து அதை கண்டிப்பா வெற்றி பெற வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். இதை பத்தின உங்களுடைய கருத்து என்னன்னு விருகம்பாக்கம்ல இருந்து சுரேஷ் கேட்டிருக்காங்க. 2 படங்கள் தோல்வி அப்படின்றதுனால சங்கர் தன்னை மீண்டும் நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதாக நீங்கள் நினைச்சீங்கன்னா அது தவறான ஒரு கற்பனை. சங்கரை பொறுத்த வரைக்கும் அவர் எப்படிப்பட்ட ஒரு சிறந்த இயக்குனர் என்பதை பல திரைப்படங்கள் மூலம் ஏற்கனவே அவர் நிரூபிச்சிருக்கார். திரைப்பட உலகத்தை பொறுத்த வரைக்கும் வெற்றி தோல்வி என்பது தவிர்க்கவே முடியாது. மிகப்பெரிய சாதனையாளர்களுக்கெல்லாம் அது நடந்திருக்கு. ஸ்ரீதர் தோல்வியை சந்திக்கலையா, பாரதி ராஜா தோல்வியை சந்திக்கலையா, பாலச்சந்தர் தோல்வியை சந்திக்கலாம், இல்லை மணிரத்னம் தான் தோல்வியை சந்திக்கலையா, எல்லா இயக்குனரும் தோல்வியை சந்திச்சிருக்காங்க. அது மாதிரி இடைப்பட்ட காலத்தில் சங்கருக்கு ஏற்பட்ட 2 தோல்விகளால் அவரை குறைத்து மதிப்பிடக்கூடாது அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம். 1990 காலகட்டத்தில் தமிழகத்தில் வலம் வந்து அரசியல் பேச்சாளரும் அரசியல் தலைவருமான பழனி பாபாவை மையமாக வச்சு தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் பாபா திரைப்படத்தில் நடித்தாரான்னு திருச்சியிலேருந்து பாலு கேட்டிருக்காங்க. பாபா திரைப்படத்தை மகா அவதார் பாபாஜியை மனதிலே வைத்துக் கொண்டு தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உருவாக்கினார். நீங்கள் குறிப்பிட்டிருப்பதை போல பழனி பாபாவை மனதிலே வைத்துக் கொண்டு அல்ல. நடிகர் சிம்பு நடிகை ஸ்ருதிஹாசனை திருமணம் பண்ணிப்பாரா? அப்படி நடந்தால் இப்போ இருக்கிற இளம் தலைமுறை ஜோடியான விராட் கோலி அண்ட் அனுஷ்கா சர்மாவுக்கு அடுத்தபடியான பிரபலமான ஜோடியாக இவங்க இருப்பாங்க. இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு KGFலேருந்து லிவிங்ஸ்டன் கேட்டிருக்காங்க. உங்களுடைய கற்பனை ரசனைமிக்க ஒரு கற்பனையாக இருக்குது. ஆனால் சிம்புவும் ஸ்ருதிஹாசனும் திருமணம் செய்து கொள்வதற்கான சூழ்நிலை இப்போ இருப்பதாக எனக்கு தெரியல. விண்வெளி நாயகாவனுடைய ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸின் பொழுது ஸ்ருதிஹாசன் முன் எப்பவும் இல்லாத அளவுக்கு ரொம்பவே அழகாக இருந்தாங்க. தமிழ் சினிமாவில் அவங்க அடைய வேண்டிய ஒரு இடத்தை ஸ்ருதிஹாசனையே சரியாக பயன்படுத்திக்க மாட்டாங்கன்னு இலங்கையிலேருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. தமிழ் சினிமாவிலே ஒரு சிறந்த இடத்தை அடைவதற்கு ஸ்ருதிஹாசனுக்கு பல வாய்ப்புகள் தரப்பட்டதை போலவும் அதை அவர் சரியாக பயன்படுத்திக்கல அப்படின்றது போலவும் நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. உண்மையில் பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட வாய்ப்புகள் ஸ்ருதிஹாசனுக்கு தரப்படலை, அதுதான் உண்மை. குரியகோஸ் ரங்கா சார் ஒரு ஸ்கிரிப்டை எழுதி முடிச்சதா சாய்வு சித்ரா நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தாரு. அண்ட் அந்த ஸ்கிரிப்டை இன்டர்வியூலேயே கூட காட்டியிருந்தாரு உங்ககிட்ட. அந்த ப்ராஜெக்ட் இப்போ எந்த நிலைமையில் இருக்குன்னு சென்னையிலேருந்து கௌஷிக் கேட்டிருக்காங்க. குரியகோஸ் ரங்கா எழுதி வச்சிருக்க கதை இப்போ என்ன நிலைமையில் இருக்குது அப்படின்றத பற்றி நான் அவர்கிட்ட பேசலை. பேசி தெரிந்து கொண்டதுக்கு பின்னாலே உங்களுக்கு நான் அதை பற்றி சொல்கிறேன். நடிகர் ஸ்ரீ இப்போ நல்லா இருக்காரான்னு அனகாபுத்தூர்லேருந்து வினோத் கண்ணா கேட்டிருக்காங்க. நடிகர் ஸ்ரீ முன்னைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ உடல் நலம் நன்கு தேறி இருக்கிறார்.
நடிகர் சிம்பு நடிச்ச திரைப்படங்கள் மற்ற மொழிகளில் ரீமேக் ஆகியிருக்கா? நடிகர் சிம்பு நடிச்ச திரைப்படங்களில் எந்த திரைப்படம் அதிக மொழிகளில் ரீமேக் ஆகப்பட்டிருக்குன்னு காஞ்சிபுரம்ல இருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. சிம்பு நடித்த மன்மதன் திரைப்படத்தை கன்னடத்தில் எடுத்திருக்காங்க. அவர் நடித்த விண்ணை தாண்டி வருவாயா திரைப்படம் ஒரே நேரத்திலே தமிழில் தெலுங்கிலும் உருவாக்கப்பட்டது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சிம்புவை பொறுத்த வரைக்கும் அவர் நடித்த படங்களில் 80% 85% படங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற மொழியிலேருந்து தமிழுக்கு வந்த படங்கள் தான். தமிழில் முதலாக வந்த ஆன்டி ஹீரோ திரைப்படம் என்னன்னு மாத்தூர்லேருந்து கந்தன் கேட்டிருக்காங்க. எனக்கு தெரிந்து தமிழில் வந்த முதல் ஆன்டி ஹீரோ படம்னா அது கூண்டுக்கிளி திரைப்படம் தான். சார், பழைய படங்களுடைய பட்ஜெட்டோட இப்போ ரிலீஸ் ஆகிற திரைப்படங்களுடைய பட்ஜெட்டை ஒப்பிடுறது எவ்வளவு தவறான விஷயம். ஆனால் சமூக வலைத்தளங்களில் அதை பல பேர் செஞ்சுட்டு வராங்களே, இதை பற்றின உங்களுடைய கருத்து என்னன்னு விருகம்பாக்கம்லேருந்து சுரேஷ் கேட்டிருக்காங்க. சமூக ஊடகங்களில் எவ்வளவோ தவறான விஷயங்களை செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அதோட இதையும் சேர்த்துக்க வேண்டியது தான். நேபாளத்தில் படப்பிடிப்பு நடத்தப்பட்ட முதல் தமிழ் திரைப்படம் என்னன்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியன் கேட்டிருக்காங்க. முக்தா சீனிவாசனுடைய இயக்கத்திலே நடிகர்களும் சிவாஜி கணேசன் நடித்த இமயம் திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பு தான் நேபாள நாட்டில் நடைபெற்ற முதல் தமிழ் படப்பிடிப்பு. சினிமா துறையில் ராஜசேகர் சாருக்கு பிறகு வேற யாராவது மருத்துவம் படிச்சுட்டு நடிக்க வந்திருக்காங்களான்னு தோர்ணமலையிலேருந்து செண்பகராமன் கேட்டிருக்காங்க. டாக்டர் ராஜசேகருக்கு பின்னாலே மருத்துவம் படித்து விட்டு நடிக்க வந்தவர்கள்னா ராஜசேகருடைய மகளான டாக்டர் சிவானி ராஜசேகர், சாய் பல்லவி மற்றும் டபுள் டக்கர் படத்திலே கதாநாயகன் நடித்த தீரஜ் ஆகியோரை சொல்லலாம். பழம்பெரும் பாடகரான TL மகாராஜாவை பற்றி சொல்லுங்க. அவர் பல இனிமையான பாடல்களை பாடியிருந்தாலும் அவருக்கு தொடர்ந்து சரியான வாய்ப்புகள் அமையாமல் போனதுக்கான காரணம் என்ன? அவர் இப்போ எங்கே இருக்காரு, என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு மாத்தூர்லேருந்து கந்தன் கேட்டிருக்காங்க. TL மகாராஜன் தனியார் தொலைக்காட்சியில் நடத்துகின்ற இசை சம்பந்தமான போட்டிகளில் நடுவராக பங்கு கொள்கிறார். இனிமையாக பாடினாலும் வாய்ப்பு கிடைக்காத கலைஞர்கள் அப்படின்னா TL மகாராஜன் மட்டுமா? அவரை போன்று பல கலைஞர்கள் இருக்காங்க. சினிமா உலகத்தை பொறுத்த வரைக்கும் திறமை இருப்பதாலேயே ஒருத்தருக்கு வாய்ப்பு கிடைத்து விடாது அப்படின்றது தான் உண்மை. தமிழில் வெளியான முதல் சுதந்திர போராட்ட திரைப்படம் என்னன்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியன் கேட்டிருக்காங்க. தமிழில் வெளியான முதல் சுதந்திர போராட்ட படம் அப்படின்ற பெருமை K. சுப்பிரமணியத்துடைய இயக்கத்திலே உருவான தியாக பூமி படத்துக்கே உரித்தானது. அடுத்து இன்று ஒரு தகவல். எல்லார் வீட்லேயும் தலை தீபாவளின்னா திருமணத்துக்கு பின்னாலே வருகின்ற தீபாவளி தான் சொல்லுவாங்க. ஆனால் நடிகனை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு எது தலை தீபாவளி தெரியுமா? எந்த தீபாவளி நாளில் அவனுடைய திரைப்படம் வெளியாகிறதோ அதுதான் அவனுக்கு தலை தீபாவளி. அப்படி பார்த்திங்கன்னா எனக்கு தலை தீபாவளி ஆண்டுன்னா 1965. அந்த ஆண்டு தீபாவளி அன்று தான் நான் ஜேம்ஸ் பாண்டாக நடித்த வல்லவன் ஒருவன் என்ற திரைப்படம் வெளியானது. தமிழில் வெளியான முதல் ஜேம்ஸ் பாண்ட் படம்னா அந்த படம் தான். அந்த படத்துக்கு ரசிகர்கள் எப்படிப்பட்ட வரவேற்பை தரப்போகிறார்கள் என்பதை தெரிந்து கொள்வதற்காக நான் தியேட்டருக்கு போனேன். தியேட்டரில் உற்சாகம்னா அப்படி ஒரு உற்சாகம். என்னை ரசிகர்கள் அடையாளம் கண்டு கொண்டு விட்டார்கள் என்றால் இன்டர்வலுக்கு அப்புறம் படத்தை நம்மளால் நிம்மதியாக பார்க்க முடியாது அப்படின்றதுக்காக இன்டர்வலுக்கு சற்று நேரம் முன்னதாகவே நான் ஆப்ரேட்டர் அறையிலே போய் ஒளிந்து கொண்டேன். அப்படி இருந்தும் நான் அந்த தியேட்டரிலே படம் பார்க்க வந்திருப்பது எப்படியோ ரசிகர்களுக்கு தெரிந்து விட்டது. அந்த ஆப்ரேட்டர் அறையை சுற்றி ரசிகர்கள் சூழ்ந்து கொள்ள தொடங்கி விட்டார்கள். அவங்கக்கிட்டேருந்து தப்பிச்சு ஒரு ஆட்டோ ரிக்ஷாவில் ஏறி நான் வீட்டுக்கு போனேன். அப்போ அந்த ஆட்டோ டிரைவர், என்ன சார் படத்தெல்லாம் நடிக்கிறீங்க, ஒரு காரை வாங்கிக்க கூடாதா அப்படின்னு என்னை பார்த்து கேட்டார். அந்த கேள்வி இன்று வரையிலே என்னுடைய மனதிலே இருக்கிறது என்று ஒரு பத்திரிகை பேட்டியிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார் மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர். இன்றைக்கி உங்களுடைய மிக நெருங்கிய நண்பராக இருக்கவர் சரத்குமார். அரவிந்தனில் தான் தொடங்குச்சு. ஒரு விஷயம் போய் சொன்னால் நமக்கு நேரம் அட்டன் பண்ணுற ஒரே அளவர் தான் சார். நான் சிவா திருப்பூர் கோயம்புத்தூர்லேருந்து வந்துட்டு இருந்தோம். திருப்பூரில் ஒரு பாய்ஸ் ஏறினாங்க, சண்டே ஆச்சு. எப்படி இயங்குது இந்த ஃபைனான்ஸ் சினிமா? சார், சினிமா ஃபைனான்ஸ் வந்து ஒரு 3-4 செக்டராக இருக்குது. ஒன்று வந்து மெயின் விஷயம் விஜய், இந்த படத்துக்கு எங்கேயும் நெகட்டிவ் இருக்க மாதிரி தெரியல. அஜித், இந்த மாதிரி மெயின் ஃபிலிம்ஸ் பூராமே ஃபண்டிங் இல்லாமல் நடக்குது. சின்ன ப்ரொடியூசர்ஸ் யாரும் சின்ன படங்கள் சக்ஸஸ் பண்ணுச்சுன்னா அதுதான் ரியல் சக்ஸஸ். இன்னைக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி ஆகிருக்க சக்ஸஸ் தான் சக்ஸஸ். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.